தொடர்வோம். 22 பாடல்களில் யோக பயிற்சியின் தீவிரத்தையும் அதன் பலனையும் விளக்கிய அகத்தியர் 23வது பாடலில் இந்த ஞானத்தை அடைந்த ஒரு ஞானியின் சித்தன் உடல் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பாடல் 23 சித்தனின் நிலைத்தன்மை. பாடல்: சிவயோக பாதையிலே நின்று பார்த்தால் தீராத வினைக்கெல்லாம் தீர்வை காணும் தவயோக ஞானமதும் உள்ளே தோன்றும் தடையறவே ஐம்புலனும் அடங்கி நிற்கும் பவயோகப் பற்றுதலும் அற்றுப்போகும் பாருணி உன்னுள்ளே பரத்தையப்பா நவசூட்சும நாடிதனில் வாசியேற நன்மையே விளைந்திடுமே ஞானம்தானே. விளக்கம்: இந்த பாடலில் ஒரு சாதகன் முறையான சிவயோக பாதையில் பயணிக்கும் போது அவனுக்கு கிடைக்கும் மாற்றங்களை அகத்தியர் பட்டியல் இடுகிறார். 1. வினைக்கு தீர்வு. எத்தகைய தீராத கர்ம வினைகளாக இருந்தாலும் அவற்றை கரைப்பதற்கான விடை சொல்யூஷன் உன் அகத்தே கிடைக்கும் தியானத்தில்தான் உள்ளது. 2. தடையற்ற புலன்கள். தியானம் முதிர்ச்சியடையும் போது ஐம்புலன்கள் உன்னை இழுக்காது, மாறாக அவை உனது கட்டுப்பாட்டில் அடங்கி நிற்கும் தடையறவே. 3. பற்றற்ற நிலை. பிறவி பெருங்கடலில் உன்னை தள்ளும் அந்த பவயோக பிறப்பு தொடர்பிலான பற்றுதல்கள் அனைத்தும் அருந்து போகும். 4. பரத்தை தரிசித்தல். வெளியே இருக்கும் இறைவனை தேடுவதை விட்டுவிட்டு உன்னுள்ளே இருக்கும் அந்த பரம்பொருளை பரத்தை தரிசிப்பதே உண்மையான வழி. 5. நவசூட்சும நாடி. உடலில் உள்ள 9 முக்கியமான நாடிகள் வழியாக வாசி பிராணன் உயர்ந்து பாயும்போது ஞானம் எனும் நன்மை உனக்கு தானாகவே விளையும். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். நவசூட்சும நாடி. யோக சாஸ்திரத்தில் உடலின் ஆற்றல் பாதைகளை நாடிகள் மிக நுணுக்கமாக விளக்கியிருப்பார்கள். வாசி யோகத்தின் போது இந்த நாடி மண்டலங்கள் தூய்மையடைந்து ஆற்றல் சீராக பாய்கிறது. பரத்தை உன்னுள்ளே பார். இது சித்தர்களின் மைய கோட்பாடு. இறைவன் எங்கோ ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. அவன் உன்னுடைய பிராணனுக்குள்ளேயே உனது விழிப்புணர்வுக்குள்ளேயே இருக்கிறான். அந்த இருப்பை உணர்வதே ஞானம். பாடம்: அகத்தியர் உறுதியளிக்கிறார். சிவயோக பாதையில் நீ நின்று பார்த்தால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போகும். உன் புலன்கள் உனக்கு அடிபணிந்து நடக்கும். நாடி மண்டலங்கள் வழியாக வாசி சீராக ஏறி உன்னை ஞானத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். முந்தைய பாடல்களில் நாடி மற்றும் சக்கரங்களின் வழியாக வாசி ஏறுவதையும் ஞான நிலை உருவாவதையும் பார்த்தோம். 24வது பாடலில் அந்த ஞான நிலையை அடைந்தவன் இந்த உலகியல் வாழ்வில் எப்படி செயல்படுகிறான், அவன் காணும் அந்த பேரொளியின் தன்மை என்ன என்பதை அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 24 ஞானியின் பேரொளி அனுபவம். பாடல்: ஞானமாய் நின்றவனே நையமாட்டான் நாடியுள் நாதமது நவில்வாய் நீயும் தானமாய் உள்ளிருக்கும் அந்த சோதி தாரணியில் எங்குமே தானாய் நிற்கும் ஆனந்தத் தேனூர உள்ளே தோன்றும் ஆதியந்த மில்லாத ஜோதி யப்பா ஊனமாய் உடலிருந்தும் ஒளிமயமாய் உன்னதமாய் சிவயோகி விளங்கி நிற்பான். விளக்கம்: இந்த பாடலில் ஒரு சிவயோகியின் அக மற்றும் புறநிலையை அகத்தியர் மிக நுட்பமாக விவரிக்கிறார். 1. துன்பமில்லா நிலை. ஞானமாய் நின்றவனே நையமாட்டான். ஞானம் அடைந்தவன் எந்த சூழலிலும் கலங்க மாட்டான். அவனுக்கு துன்பம் நையமாட்டான் என்பது இல்லை. ஏனென்றால் அவன் தன் ஆன்மாவில் நிலைத்திருக்கிறான். 2. எங்கும் நிறைந்த சோதி. அவன் தன் அகத்தில் காணும் அந்த சோதி ஏதோ ஒரு குறுகிய இடத்தில் இருப்பது அல்ல. அது இந்த தாரணியில் உலகில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச ஒளி என்பதை அவன் உணர்கிறான். 3. ஆனந்தத்தேன். தியானம் முதிர்ந்த அந்த நிலையில் இதயத்தில் ஒரு பேரானந்தம் ஊற்றெடுக்கும். இதை ஆனந்தத்தேன் என்று அகத்தியர் அழைக்கிறார். 4. ஒளிமயமான உடல். ஊனமாய் உடலிருந்தும் ஒளிமயமாய். அவனது உடல் என்பது சதை, இரத்தம், எலும்பு ஆகியவற்றால் ஆனதுதான். ஆனால் அவன் அந்த உடலையும் கடந்து ஒளியாகவே லைட் பாடி தன்னை உணர்கிறான். இதுவே சிவயோகியின் பெருமை. மெய்ப்பொருள் உள் அர்த்தம். ஆதியந்தமில்லாத ஜோதி, தொடக்கமும் முடிவும் இல்லாத அந்த ஜோதி காலத்திற்கு அப்பாற்பட்டது. இதை ஒருவன் உணரும் போது அவனும் காலத்தின் எல்லைகளை கடந்து விடுகிறான், விளங்கி நிற்பான். ஒரு உண்மையான சிவயோகி குகைக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவன் சமூகத்தில் ஒருவனாக இருந்தாலும் அவனது இருப்பே பிரசன்ஸ் ஒரு ஒளி போல சூழலை தூய்மைப்படுத்தும். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். ஞானத்தில் நிலைத்திருப்பவன் ஒருபோதும் கலங்க மாட்டான். நீ உனக்குள் காணும் அந்த ஒளி எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த பேரானந்த தேனை உன் அகத்தில் சுவை. உன் உடல் சதையாக இருந்தாலும் உன் விழிப்புணர்வு ஒளிமயமாகட்டும். இதுவே உண்மையான சிவயோகியின் அடையாளம். முந்தைய பாடல்களில் சிவயோகியின் ஒளிமயமான நிலை மற்றும் பேரானந்த அனுபவத்தை பார்த்தோம். 25வது பாடலில் இந்த ஞான பயணத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் குருவின் அருள் மற்றும் உள் உணர்தல் பற்றி அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 25 குருவின் வழிகாட்டுதலும் உள் உணர்தலும். பாடல்:
விளங்கி நின்ற குருவடியை போற்றி நின்றால் வினையனைத்தும் விட்டுப்போய் மெய்யே தோன்றும் களங்கமில்லா ஞானமது கைமேல் கூடும் கருத்தையிடை வாசியது ஏற்றிப்பாரே இளங்கதிர்போல் சோதியது உள்ளே தோன்றும் ஈசனின் மெய்க்கருணை உனக்கே யாகும் உளங்கணிந்து நின்றவனே உண்மை காண்பான் உத்தமனே உண்மை காண்பான் உத்தமனே இதுவே மெய் ஓகமாமே. விளக்கம்: இந்த பாடலில் ஒரு சாதகன் தனது பயணத்தை தொடர குரு மற்றும் மன தூய்மை எவ்வளவு முக்கியம் என்பதை அகத்தியர் கூறுகிறார். 1. குருவின் அடி போற்றுதல். விளங்கி நின்ற குருவடியை போற்றி நின்றால் குரு என்பவர் ஒரு வழிகாட்டி. அவரது அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது ஒருவன் தன் கர்ம வினைகளை கரைத்து உண்மையை மெய் உணர்வதற்கான முதல் படி. 2. கைமேல் கூடும் ஞானம். குருவின் வழிகாட்டுதலில் வாசி யோகத்தை பயிற்சி செய்தால் ஞானம் என்பது வெகு தூரத்தில் இருக்கும் இலக்கல்ல, அது கைமேல் உடனடியாக கூடும் அனுபவமாகும். 3. இளங்கதிரின் ஒளி. தியானத்தில் தோன்றும் ஜோதி அதிகாலை சூரியனின் மென்மையான கதிர் இளங்கதிர் போல பிரகாசமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் இருக்கும். 4. உளங்கணிந்து நிற்றல். வெறும் உடலால் அமர்ந்திருப்பது தியானம் அல்ல. மனமுருகி உளங்கணிந்து அந்த இறைத்தன்மையை தேடுபவனே உண்மையை உண்மை காண்பான் அடைவான். 5. மெய் யோகம். இதுதான் அகத்தியர் சொல்லும் மெய் ஓகம், உண்மையான யோகம். மெய்ப்பொருள். உள் அர்த்தம். குரு. இங்கே குரு என்பது புறத்தே இருக்கும் ஒரு மனிதரை மட்டும் குறிக்காது. உன் அகத்தில் ஒளியை காட்டும் ஆத்ம குருவையும் குறிக்கிறது. உன் உள்ளுணர்வே இன்ட்யூஷன் உனது சிறந்த குரு. வாசி ஏற்றுதல். கருத்தையிடை வாசியது ஏற்றிப்பாரே உனது முழு கவனத்தையும் சுவாசத்தின் மீது வைப்பதுதான் தியானம். மனம் சிதறாமல் கவனத்தை வாசியில் நிலைநிறுத்துவதே மிக உயர்ந்த யோக பயிற்சி. பாடம்: அகத்தியர் வலியுறுத்துவது உண்மையான ஞானத்தை அடைய குருவின் வழிகாட்டுதலும் உனது மனக்கனிவும் அவசியம். கவனத்தை சுவாசத்தில் வாசி நிலைநிறுத்தி பயிற்சி செய். உன் அகத்தில் இளங்கதிர் போன்ற ஒளியை காண்பாய். இதுவே முக்திக்கு இட்டுச் செல்லும் மெய்யோகம்.